விருப்ப திருமணங்கள் நிறையா நடக்க போகுது. அப்போ கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணங்கள் நிறையா நடக்கிறதுக்கும், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்ற மாதிரி மனம் விட்டு பேசினாலே பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் மாணவங்க மட்டும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது களையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி, மே 1 குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் குரு பார்வை, வியாழன் நோக்கு, குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, குரு பயிற்சி வர்றதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னன்னாக்கா, வியாழன் பார்வைப்படாத ராசிகள், அப்புறம் 3, 11 இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம், இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும். அப்படின்னா வியாழனோட, அதாவது குருவோட சம்மந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம். இந்த ராசிகள் எல்லாம், இதெல்லாம் சம்மந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கி போயிடும். நீங்கள் கொடுத்த கடன்லாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கின கடனை அவங்க வேவர் பண்ணி விட்ருவாங்க. அதாவதுமா நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை, நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குரு பகவானே கட்டிட்டார், அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும். அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை, நீங்கள் சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பரிகாரம் பண்ணிட்டோம்ல, நம்ம பாட்டால் படிக்க தேவையில்லை, பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம், உழைக்க தேவையில்லை, மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க சம்பளன்ற பேரில், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும். ஏன்னா அவர் நம்ம படைச்சாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் ஐடென்டி பண்ணிடுவார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார், இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டாரு தான் பேருக்கு, அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்குவார். இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும். யாருக்கும் ஒரே நம்பர் 2 பேத்துக்கு இருக்காது. அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஆதார் நம்பரில் இருக்காது. அதனால் நீங்கள் என்னன்னாக்கா, ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிங்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராயச்சித்தம், ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராயச்சித்தம் பண்ணணும், அதனால் அவர் பண்ணிடுவார். அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருவார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கோமோ இல்லையோ, நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார். நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்ம போட்ட சாமியை மேலே குறை சொல்லிக்கலாம். எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை, எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை, அதை மட்டும் நம்ம புலம்பிக்கலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம். உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துதா. ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில். அந்த வகையில் பார்க்குறப்ப கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரும் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும், அல்லது திருமணத்தை எப்படி நடத்தி வைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, திருமணம் அப்படின்றது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் தான். 2ன்றது குடும்பஸ்தானம், 7ன்றது கலஸ்தரஸ்தானம், 11ன்றது வெற்றி ஸ்தானம். வெற்றின்றது என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா நம்ம இறங்கணுன்னாக்கா அது அந்த விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆனால் தான் ஒரு வெற்றின்றது ஒன்று கிடைக்கும். அது வெற்றிக்கு உண்டான பரிசுன்றது நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எடுத்துகிட்டு வர்றதுன்றது 2ஆம் இடம், இறங்குறதுன்றது 7ஆம் இடம், வெற்றி கொள்றதுன்றது 11ஆம் இடம். அப்போ 2, 7, 11ன்றது முக்கியமான திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பாவங்களாக கருதுகிறோம். அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சூரியன். அப்போ சூரியன் ரொம்ப முக்கியமான ஃபெல்லோ. 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி முக்கியமான ஃபெல்லோ. திருமணம் பண்ணி வைக்கக்கூடியது சனி தான். 11ன்றது சுக்கிரன். 11 ஆல்ரெடி யார் உங்களுக்கு அப்படின்னோம்னாக்கா, 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுகாதிபதியும் அவர் தான். அப்போ திருமணத்துக்கு பிறகு தான் உங்களுடைய இன்டர்னல் லைஃப் வழி ஒரு
பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட ஒரு பினாமி பேரில், அடுத்தவங்க பேரில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறக்கோ, அல்லது இருந்தால் கூட அது பெருசாக உங்களுக்கு அது ஒரு சொத்தாகவே உங்களுக்கு தெரியாது. ஆனால் திருமணம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தன்மையில் இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக இருக்குமோ ஒழிய, இன்டர்னல் லைஃப் வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நார்மலாகவே 7ஆம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால, மித்த கோள்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பகைப்பற்ற கோள் தான் இருக்கும் 7ஆம் இடத்துல. ஆனால் சூரியன் சந்திரனுக்கு இது நிகரான பகை அப்படின்றது சனி ஒரு ஆள் தான். அப்போ சூரியனுக்கு அதிகம், சந்திரனுக்கு அடுத்தது. சூரியனுக்கு 100% பகை சனினாக்கா, சந்திரனுக்கு ஒரு 80% பகை. ஏன்னாக்கா சனி தான் சந்திரனை வந்து பகைமை தன்மையோடு இருப்பார் ஒழிய, சந்திரன் ஒன்றும் சனியை வந்து பகைமை தன்மையோட பார்க்க மாட்டார். சமன் பெற்ற தன்மையில் தான். ஏன்னா சந்திரனுக்கு எந்த கோளுமே பகை கிடையாது, சமன் தான். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. பட் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்றது அவங்களுக்கு தான் உங்களை பிடிக்காத தன்மையில், அவங்க தான் உங்களோட நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாறுறதுக்கு காரணமே அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல நிலையில் போயிட்டுருக்கீங்க, அல்ல நல்ல நிலையில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய நடவடிக்கைகள் மாறுறதுக்கு காரணமே அவங்களுடைய நடவடிக்கையாக இருக்கும், அவங்களுடைய வார்த்தைகளாக இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். அப்போ அவரை பேஸ் பண்ணி, அவங்கள பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறுத ஒழிய, நீங்களாம் ஒன்றும் அவங்களுக்காக உங்களை பார்த்து அவங்க வந்து வஞ்சிக்கிறதோ தன்மை கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனில் இருக்கும். இந்த இடத்துல ஒன்று 7 குடையவன் சனி இருக்கிறது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா, குருவோட சாரம். குரு அவங்களுக்கு ஆல்ரெடி நட்பு தான் வேறு. ஆனால் அவர் 6க்கும் 9க்கும் உடைய அதிபதி. அப்போ 6க்கும் 9க்கும் உடைய அதிபதி அப்படின்னம்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது, நீங்கள் லீவ் பண்ணக்கூடியது 2வது நபராக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட நீங்கள் ஒரு ஈஸியாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முதல் நபராக இருக்கிற பட்சத்தில் ஒரு சண்டை சச்சரவுகளோடய பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1வது 2வது அப்படின்றோம்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கான, ஏன்னாக்கா இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு அதிபதின்றது பிரிவு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபெல்லோவை நீங்கள் எப்படியா வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். செகண்ட் ஃபெல்லோவை தான் நீங்கள் அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து டைவர்ஸாக நடக்குமா, அல்லது நாங்கள் வந்து திருமணமே பண்ணாமல் இருந்துட்டு விலகுவோமா, அல்லது திருமணம் பண்ணி தான் விலகுவோமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு நட்பு ரீதியில் டீப் லவ், டீப் ஃப்ரெண்ட்லியாக, அது டீப் அதாவது இதுதான் இவர் தான் என்னுடைய கணவர், இதுதான் என்னுடைய மனைவி அப்படின்றதெல்லாம் கடந்த நிலையில் ஒருத்தரை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நபரை நீங்கள் அவரோட லைஃப்பை ஷேர் பண்ணிட்டு லீவ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த குரு பயிற்சின்றது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வர்றது மிகப்பெரிய யோகம். ஆனால் 6ஆம் அதிபதி 11ல் வர்றது அப்படின்றதும், அந்த 11 வந்தாலும் அவர் யாரோடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா, சூரியனுடைய சாரம். சூரியன் ஆல்ரெடி உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கார் அந்த டைம் ஆஃப் பீரியடு. இப்போ ராசிக்கு 10ல் இருந்தாலும் அவர் நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சுக்கிர சாரம். சுக்கிரன் 2ஆம் பாதம். அப்படின்றப்ப 2ஆம் பாதம்ன்றது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல. அப்போ நல்ல ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் இருக்குது. நல்லா அவங்க கூட பழகிறதுனாக்கா அவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை களையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா 7 கூட 8ல் இருக்கான் அப்படின்றப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன ஒரு ஆசல், சின்ன கருத்து வேறுபாடு சின்னதாக க்ரியேட் ஆகி இருக்கும். அதெல்லாமே கடந்த நிலையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சின்றது பாக்கியாதிபதி பார்வையில் பார்த்தா, பாக்கியாதிபதி 11க்கு வர்றது மிகப்பெரிய யோகம். அதேமாதிரி ரோகாதிபதி அப்படின்றது அவர் வந்து 11ஆம் இடத்துல வர்றதுன்றது பிரச்சனைகள்லேருந்து, நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை வருது. வேறு ஒன்றும் கிடையாது. குடும்ப பிரச்சனை, இல்லற பிரச்சனை, ஃபேமிலி இஷ்யூஸு, இதுலேருந்து எல்லாமே நிறைய விஷயங்களுக்கு முடிவு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் அதிகபட்சம் கன்க்ளூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இது வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்குள்ளே ஒற்றுமையற்ற தன்மையில் இருக்கோம், நாங்கள் இந்த செப்பரேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது நாங்கள் டைவர்ஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் விஷயம் வேறுங்க. வீட்டை விட்டு தாண்டி வாசப்படி நோக்கி நடந்துருச்சு, அல்லது நம்ம வீட்டு விஷயம் வெளியே போயிடுச்சுன்னா அதோட விஷயம் வேறு. நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கங்க, அது வீட்டு பிரச்சனை. நீங்கள் அது வீட்டு மெம்பரே தான் ரோட்டில் வந்து அடிச்சிட்டிங்கனாங்க அது பொது பிரச்சனையாகிடும். புரியுங்களா? அப்போ யார் வேணாலும் கட்டண குரல் தெரிவிக்கிறதோ, யார் வேணாலும் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ என்னாக்கா உங்கள் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அது கூல் டவுனும் ஸ்மூத்தாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டோம், ஃபேஸ் பண்ணிட்டோம், பஞ்சாயத்து வச்சிட்டோம் இப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ஆறப்போடுங்க, அது தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 11ல் இருக்கிறப்ப
அது 11 இருந்து 7ஆம் இடத்தை அவர் பார்வையிடுறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது அவருடைய 9ஆம் பார்வை அந்த இடத்துக்கு விழுது. 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு மகரத்துக்கு விழுது. அப்போ திருமணம் தொடர்புடைய தடைகள், கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கரையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு இது வரைக்கும் 7 குடைவன் வந்து ஸ்ட்ராங்காக 8லேருந்து ப்ளே பண்ணான் சனி. இப்போ அவரும் பார்த்திங்கனாக்கா குருசாரத்தில் தான். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணப்பட ஆரம்பிச்சிட்டார் சனி. அப்போ பூரட்டாதியில் அவர் பயணப்படுறதுனால 8ல் தான் இருக்காருன்னு பேர ஒழிய அவரும் இந்த 6, 9 ஸ்தானாதிபதி வேலையை தான் பார்ப்பார். எப்பயுமே ஒரு கோள் என்னன்னாக்கா தான் இருக்கிற இடம் பெருசாக ஆக்ட் பண்ணுறதை காட்டிலும் தான் எந்த கோளின் சாரத்தில் நிற்கிறோம், எந்த கோளின் நட்சத்திரத்தில் இருக்கோமோ அந்த கோளின் அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அவர் முழுமையாக வேலை செய்வார். அப்போ சனி 8ல் இருக்காருன்னு தான் பேர ஒழிய அவர் 11ஆம் பாவத்தை தான் இயக்குவார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ இது வரைக்கும் நாங்கள் செப்பரேஷனாக ஆகிட்டோம், டைவர்ஸும் ஆகிட்டோம், நீங்கள் திருமணம் மறுமணம் இருக்கா அப்படின்னோம்னாக்க தாராளமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி சனி இருக்கிறது குருசாரத்தில், குரு 11ல். குரு ஆல்ரெடி 9 கூடையவர், மறுமணத்தை சொல்லக்கூடிய 9ஆம் இடம். எப்போயுமே ராசிக்கு 9ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலே 11ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனாலே அவங்க 2ஆம் இடத்தோட லிங்க் ஆனால் அவங்க மறுமணம் திருமணமாகி குடும்பமாக வருவாங்க. இல்லைனாக்கா மறுமணமாக அவங்க ஒரு பழக்க வழக்கங்கள் தான் க்ரியேட் ஆகுமோ இல்லையா அது குடும்பமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் சப்போர்ட் இல்லைனாக்கா, 2ஆம் இடம் வந்து சப்போர்ட் வரலைனாக்கா அது மறுமணம் வந்து திருமணமாக வராது. ஒரு பழக்க வழக்கமாக இருந்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு நிலை பாராட்டிட்டு போயிடுவாங்களோ ஒழிய அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பில் பாண்டேஜுக்குள்ளே வந்துட மாட்டாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து மறுமணம்ன்றது திருமணமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விருப்பம் அப்படின்றது சொல்லக்கூடியது செவ்வாய் தான், யோகாதிபதி அவர் தான். அவர் இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா 3, 12 கூடைய புதனும் சேர்ந்து அந்த புதன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ செவ்வாய் இருக்கிறது சனி சாரம், சனி 7 குடைவனு. அப்போ விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அப்போ விருப்ப திருமணங்கள் நிறையா நடக்க போகுது. அப்போ கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணங்கள் நிறையா நடக்கிறதுக்கும், திருமணம் மாணவங்க மட்டும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது வந்து கலையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கலையிறது எப்போ கலையுது அப்படின்னம்னாக்கா அதிகபட்சம் இந்த சனி 8ல் இருக்காருன்னு தான் பேர், பட் 9ஆம் இடத்தை தான் இயக்க போகிறாரு. அப்படின்றப்ப சின்ன சின்ன உராய்வுகள் தான் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் ஸ்மூத்தாக கருத்து வேறுபாடோட அதாவது கருத்து வேறுபாடுகளை கலையிறதுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் தான். அவர் இருக்கிறது 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ இந்த இடத்துல மனம் விட்டு பேசினாலே நோய் விட்டு போகும். அதுபோல் என்னன்னாக்கா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்ற மாதிரி மனம் விட்டு பேசினாலே பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, எதுவுமே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க. நாம் எடுத்துக்கிற விஷயங்கள் தான். நாம் வந்து ஒரு விஷயத்தை பெருசாக பார்த்தோம்னாக்கா அது பெருசாக நினச்சோம்னாக்கா, பெருசாக அதை வந்து கவனித்தோம்னாக்கா, அல்லது பெருசாக அதை வந்து யோசித்தோம்னாக்கா அது பெருசாக தெரியும். அல்லது நம்ம வந்து அது ஒரு ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணோம்னாக்கா அது சாதாரண விஷயம் வந்துடும். அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிற முறைகளை நீங்கள் உணர்ச்சி வசப்படுறது, அதனால தான் சிலர்லாம் என்னன்னாக்கா உங்களுடைய கருத்துக்களோட மோதுறதை காட்டிலும் உங்களோட உணர்வுகளோட மோதுறது. ஏன்னா கருத்துக்களோட மோதினா தோற்றுருவாங்க. அது அவங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை இன்டியூஸ் பண்ணோம்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் ஆகிடுவீங்க. அப்போ நீங்களே உங்களே ஏறியாமல் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க, அல்லது நீங்கள் எதிர்வாதம் வைப்பீங்க, எதிர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க. அதை வச்சு உங்களை லாக் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல கணவன் மனைவி உள்ளே இருக்கிற உறவுகளை அவங்க வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ, அல்லது அவங்க உங்களை கார்னர் பண்ணுறாங்களோ, அவங்க உங்களை ஹேட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது இடம் கொடுத்தா கூட நீங்கள் அதை சட்டை பண்ணாத தன்மையில் இருங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. எப்போயுமே அதை நம்ம எடுத்துக்கிற விதம், நம்ம அணுகிற மோதம், நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுற தன்மை, இதுதான் நம்ம தோக்கடிக்கிறதோ ஒழிய நம்ம வந்து அதை வந்து கூலாக டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா சரியாக போயிடும். எதுவும் நிரந்தரம் இல்லைல்ல. நம்ம இது வந்து இந்த கஷ்டம் எனக்கு நிரந்தரம், இந்த துன்பம் எனக்கு நிரந்தரம், இந்த துக்கம் எனக்கு நிரந்தரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாம் எடுத்துக்கிற மன வலின்றது சின்னதாக கொஞ்சம் கேப் விட்டாலும் போயிடும். அப்போ அதான் ஒரு கோவப்பட்டால் கூட 1 2 3 அப்படின்னு ஒரு 10 முறை 10 நம்பர் எண்ணுங்க. அதிகமாக கோபமாக இருக்கா 20 நம்பர் எண்ணுங்க. இன்னும் அதிகமாக இருக்கா 30 நம்பர் எண்ணுங்க. 50 நம்பர் எண்ணிங்கனாக்கா 1ஆம் நம்பரில் அந்த கோபம் 50ஆம் நம்பரில் இருக்காது. அப்போ நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல நம்ம எதிர்வினை ஆற்றுறதுனால் ஏற்படக்கூடிய காயங்கள், அது தரக்கூடிய வலிகள் தான் அதிகமாக இருக்குமோ ஒழிய அது வலி தரக்கூடிய காரணமாக இருக்காது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்
இப்போதைக்கு இருக்குது. அதை நீங்கள் ஆற விட்டாலே சரியாயிடும். நேரம் வந்தாலும் மாறிடும். இப்போ குரு வேறு 11ல் வராரு. கம்ப்ளீட்டாக எல்லாம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால 6 டெட்டு. முன்ன 6 பார்வையிட்டார், ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இப்போ 7 பார்வையிடுறாரு, ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு ஆல்ரெடி உங்களுக்கு நியூட்ரல் ஃபெல்லோ வேறு. பாக்கியாதிபதியும் அவர் தான். பாக்கியாதிபதி தான் பலம் பெறாரு. இப்போ ரோகாதிபதின்றது 11ல். எப்போயுமே 11ல் ஒரு தீய கோளாக இருக்கணும். இந்த இதில் சுபகோளே இருக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு சுபகோள்ன்றது குரு. அவர் நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா யார்? சூரிய சாரம். சூரியன் 2ஆம் பாதம். அவர் 2ஆம் பாதம் அப்படின்றது நவம்ச ரீதியாக பார்த்தா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யூன்யத்தன்மையில் பிளவுபடக்கூடிய இருக்கிற காரணிகள் அனைத்தும் காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குரு தரார். அப்படின்றப்ப குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளானட்டாக அவரோட ஆக்டிவிட்டீஸு இருக்க போகுது. அதனால் இந்த டைம் குரு பயிற்சின்றது கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு கலையிறதுக்கும் விருப்ப திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கும் இந்த இடத்துல. ஏன்னாக்க அது விரும்பி அதை நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதை அரேஞ்ச் மேரேஜாக கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அரேஞ்ச் மேரேஜும் நடக்குது, லவ் மேரேஜும் நடக்குது. இதில் அதிகமாக நடக்க போகிறதுன்றது மறுமண திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதன்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன். ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு. அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க. அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க. போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை, அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.